உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சண்முகம், தூங்கலையடா? என்னாச்சு உனக்கு? அம்மா ஞாபகமா? இந்த மரத்தை உங்க அம்மாவா தான் நீ பாக்குறன்னு எனக்கு தெரியும். ஜோசியக்கார சொன்னது எல்லாமே நடக்கும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? வாழ்க்கையில எத்தனையோ விஷயம் ஜோசியத்துல கணிச்சும் பொய்யா இருக்கு. நீ கேள்விப்பட்டதே இல்லையா? ஜோசியக்காரன் போய் சொன்னானே வச்சுக்க, யாரோ கூப்பிடுற மாதிரி அவளுக்கு சப்பரம் வந்திருக்கே. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுத? ஜோசியத்தை நம்புறதே தப்புன்னு சொல்றேன். கனவை வேற நம்ப ஆரம்பிச்சிட்டியா? அப்படியே யாராவது வந்து கூப்பிட்டாதான் என்ன? கனி போயிடுவாளா என்ன? ஒரு அண்ணன் மாதிரியாடா நீ அவளை வளர்த்த? அம்மாவுக்கு மேல இல்லையா? கனி மாமாவை விட்டு கூட இருந்துருவா. ஆனா உன்னை விட்டு இருப்பாளா சொல்லு? அவ நீ வளர்த்த குழந்தைடா. ஒரு கணக்குக்கு 13 வருஷம்னு சொல்லலாம். ஆனா அவளோட வாழ்க்கை முழுசா உன் முகத்தை தானே அவ பாத்திருக்கா. இந்த உலகத்துல உன்னை விட்டா அவளுக்கு வேற யாருடா இருக்கா? வேற என்ன வேணும் சொல்லு? நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா? கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும், சொர்க்கத்தையே அவ கண்ணு முன்னால நிக்க வச்சாலும் அது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு என் அண்ணன் போதும் தான் அவ சொல்லுவா. ஜோசியக்கார மேல வைக்கிற நம்பிக்கைய, ஒரு கனவு மேல வைக்கிற நம்பிக்கைய உன் தங்கச்சி கனியோட பாசத்து மேல வைடா. சாகர வரைக்கும் அவ உன்னை விட்டு போகவே மாட்டான். நான் கூட அதுதான் நினைச்சேன். ஆனா இப்ப எதுவும் ஆகலல்ல. இப்படி ஆயிடுமோன்னு நினைச்சுதான் நீ குழம்பிக்கிற. இங்க பாரு, உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில நீ யோசிச்சா மனசு மேல மேல குழம்பிக்கிட்டே தான் இருக்கும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியா வந்து தூங்கு. ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சா உன்னோட மனசு நிச்சயம் தெளிவாகுண்டா. வா. இங்க பாருல, நீ என்னதான் என் மனசுக்கு ஆறுதலா சொன்னாலும் அந்த மனசு என்ன கட்டுப்படுத்தவா முடியும்? நீ போல, எனக்கு தூக்கம் வரும்போது நான் வந்து தூங்கிக்கேன். நோ, நான் அந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். தயவு செஞ்சு நீ வா. தூக்கம் வருதோ இல்லையோ உள்ள வந்து படுத்து தூங்கு. உனக்கு தன்னால தூக்கம் வந்துரும். வாடா. வரலன்னு சொல்லுதும்ல, நீ போ. நீ ஏய் வா, சும்மா வாடா. விடுங்க. ஏய் வா. இல்லை விடல. வாடா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் தங்கச்சி மனசை யாரும் கெடுக்கல. அவ மனசு கெட்டு போகவும் இல்ல. உன் மனசுல இருந்து நீ அவளை தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஆனா அவ மனசுக்குள்ள எப்பவும் நீ தாண்டா இருக்க. இப்ப அவ தினம் படுற எல்லா கஷ்டமும் உனக்காக தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேனே. பஞ்சாயத்துல வச்சு அசிங்கப்படுத்துனது பத்தாம கோயில்ல வச்சு தலைகுனி வச்சால, அப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அவ தலைகுனிய வச்சா இவர் அவளை மனசார வாழ்த்துச்சு வந்தாரு. பைத்தியம் பைத்தியம். ஏண்டா அவ என்னடா தப்பு பண்ணா? முத்துப்பாண்டி கிட்ட கேட்டா தாலியை கட்டிட்டா. அவன் கட்டின அந்த கட்டாய தாலிக்கு அவ என்னடா செய்வா? அதான் கட்டாய தாலின்னு சொல்லுதல்ல, எதுக்கு அப்ப அதையே கட்டிட்டு அழுவுனா? அத அறுத்து போட்டு வாட்டினா அவ கேக்குதால? அவ ஐயோ, இவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஊர் பார்க்க கழுத்துல தாலி ஏறின ஒருத்தி உன் கூட வந்து வாழாம கிடந்தா ஓ மனசுதாண்டா நொந்து போகும். உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் நரகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்க போய் வாழ்ந்துட்டு இருக்கா. அது முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆமா, இப்ப எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கோம்ல. நல்லா இருக்கு நீ சொல்றது, நல்லா இருக்கு. ஏதா பரணி, நீ என்ன சொன்னாலும் அவன் மண்டையில யாருன்னு நினைக்கியா நீ? அதுக்காக பேசாம இருக்க முடியுமா மாமா? அவ என்னமோ ரொம்ப சந்தோஷமா அங்க வாழ்ற மாதிரில இவன் பேசிட்டு இருக்கான். பாவம்,
அடிபட்டு மிதிப்பட்டு வேதனையில தானே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கா. எல்லாம் எதுக்காக மாமா? இவன் அவளை நினைச்சு சங்கடப்படக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு ஒரு சுமையா இருக்க கூடாதுன்னு தானே. இவனை நினைச்சு அவ அங்க பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. இவன் அதை புரிஞ்சுக்காம அவளை கடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கான். பாத்தியா என்ன பேசுதா? பாத்தியா அப்போ கூட எதுக்கு எங்க கஷ்டப்படக்கூடாது அழக்கூடாதுன்னு எதனா சொல்லுதாளா? பாத்தியா அவ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அங்கனே இருக்கணும்ட்டு அவங்க அப்பனுக்கு அண்ணனுக்கு சப்போர்ட்ல பண்ணுதா? என்ன அவ எல்லாம் சரியா தானே பேசுறா? நீ எதுக்கு எல்லாத்துக்குமே குதர்க்கமா அர்த்தம் கண்டுபிடிக்கிற? இல்லை என்னல அவ சரியா பேசுதா? என்ன பேசுதா அவ? அவங்க அப்பனுக்கு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதா? அது கூட புரியல உங்களுக்கு? ரத்னா, இந்த முட்டாள் கூட பேசினா நீயும் நானும் தான் பைத்தியக்காரியா மாறி இங்க நிப்போம். ஆமா முட்டாள் தானே நானு. அப்ப எதுக்கு இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்க? போக வேண்டியதானே? அங்கதான் உங்க புத்திசாலி அப்பா இருக்கான்ல, அங்கேயே போய் சந்தோஷமா வாழ வேண்டியதானே? ஏய், நான் எதுக்குடா போனோம்? என் கூட வாழ பிடிக்கலனா நீ போ. எங்கேயாவது சாமி கோவில் குளம்னு காவிய கட்டிட்டு தெரி. அதை விட்டுட்டு என்ன ஏன்டா போ சொல்ற? ஐயோ ஏண்டி ரத்னா, இவங்க 2 பேரும் அக்க போற எப்பதாண்டி தீரும்? இந்த பாரு, நீ வெட்டியா நின்று வேடிக்கை பார்க்காம 2 பேருக்கு காப்பியை போட்டு எடுத்துட்டு வா போ. எப்போ என் வயிற்றுச்சல் உனக்கு அக்க போறா தெரியுதா? ஆமல அக்க போறதா? ஏலே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இங்க இப்படி தங்கச்சியை கரிச்சு கொட்டி பேசிட்டு இருப்ப, ராத்திரியானா அங்க நான் வேப்ப மரத்துக்கிட்ட போய் என் தங்கச்சின்னு உருகி உருகி அழுது பேசிட்டு இருப்ப. ஏய், இந்த டக்கால்ட்டி வேலை இங்க வச்சுக்கிடா அடியோ. ஏத்தா, நீ மறக்காம அத்தைய போன போட்டு வர சொல்லு, மறந்துடாத. எப்போ நான் வேப்ப மரத்துக்கிட்ட போய் என்ன பேசுறேன் உனக்கு தெரியுமா? அட போல பிராடு போயில, என் மண்டைய கழுவ ஒன்னால முடியாது. எப்போ நீ வாத்தா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னன்னு தெரியல ஆதி, ரொம்ப நேரமாவே சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது. வலி கொஞ்சம் சிவியரா இருக்கு. நடக்கும் போதுதான் ரொம்ப வலிக்குது. என்ன பாரதி இவ்வளோ அசால்ட்டா இருக்கீங்க? சரி காலை காட்டுங்க, நான் என்னன்னு பாக்குறேன். ஐயோ, வேணா ஆதி, பரவாயில்ல, நான் பார்த்துப்பேன். பாரதி, நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அடம் பிடிக்கிறீங்க? முதல்ல காலை காட்டுங்க. என்ன ஆதி பேசுறீங்க? என் காலை போய் நீங்க தொடுறதா? அதெல்லாம் வேண்டாம். வீட்ல யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இதுல என்ன இருக்கு பாரதி? காலில் ஏதோ குத்தி இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீங்க நடக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. சரி என்னன்னு பாக்கலான்னு கேட்டா தேவையில்லாம பேசுறீங்க. முதல்ல காலை காட்டுங்க. ஐயோ வேணா ஆதி, அட சொன்னா கேளுங்க, நான் பாத்துக்கிறேன். பாரதி, இப்ப நீங்க காலை என்கிட்ட காட்ட போறீங்களா இல்ல மாமனாரை கூப்பிட்டு சொல்லவா? ஐயோ வேணாம். என்ன ஆதி, நீங்க சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேங்கிறீங்க. பாரதி, நல்லா பெருசா ஒரு முள்ளு குத்தி இருக்கு, அதனாலதாங்க உங்களுக்கு வலிக்குது. ஆமா ஆதி, நான் அதை சுத்தமா கவனிக்கவே இல்லை. இப்போ வலி அதிகமானதுனால தான் நடக்க கஷ்டமா இருக்கு. நீங்க அப்படியே உட்காருங்க, நான் மெதுவா முள்ள எடுத்து விடுறேன். பாரதி, சேஃப்டி பின் ஏதாவது இருக்கா? ஆதி, நல்லா ஆழமா குத்தி இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் வலிக்காம எடுத்து விடுறேன். ஆதி வலிக்குது. என்னங்க ரொம்ப வலிக்குதா? ஆமா ஆதி, நீங்க விட்டுருங்க ஆதி, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். என்ன பாரதி, சின்ன முள்ளு, அதை எடுக்கிறதுக்குள்ள வலி தாங்காம இப்படி கத்துறீங்க. ஆனா அருவாள்லாம் தூக்கி சண்டை போடுறீங்க.
அதை நினைச்சாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆதி, கிண்டல் பண்றீங்களா? அது ஏதோ உங்களை காப்பாத்தணுங்கிற வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். இப்போ உண்மையிலேயே வலிக்குது ஆதி. என்னங்க, உங்களை நான் கிண்டல் பண்ணாம வேற யார் கிண்டல் பண்ணுவா? நான் உங்களை கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. புரிஞ்சுதா? ஓஹோ, அப்படியா? என்ன பாரதி, கோச்சுக்கிட்டீங்களா? பரவாயில்ல, கோச்சுக்கோங்க. எப்படி அந்த முள்ள காலையிலக்குள்ள எடுத்துருவீங்களா? பாரதி, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. எனக்கெல்லாம் ஒன்றும் ஓகே இல்ல. வலிக்குது. இப்ப பாருங்க, ஒரு நிமிஷத்துல எடுத்துறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ப்ளீஸ் ஆதி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஓகே. ஆதி, நீங்க இங்க வந்த நாள்ல இருந்து கண்டினியூஸா உங்களை சுத்தி ஏதோ தப்பா நடந்துகிட்டே இருக்கு. ஷோ பாரதி தாயே, அம்மா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ். ஆதி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இந்த விஷயத்த நான் திரும்ப திரும்ப பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் இப்ப பேசியே ஆகணும். சரி பாரதி, சொல்லுங்க, என்ன பேசணும்? ஆதி, உங்களை யாரை அடிக்கடி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா? உங்களுக்கு எப்பவும் ஏதோ ஒரு கெடுதல் இருந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆதி, என்ன நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியல. இதெல்லாமே எந்த காரணமும் இல்லாம கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறத என்னால அவ்வளோ ஈஸியா எடுத்துக்கவும் முடியல. ஏதோ பெரிய தப்பு இருக்கிற மாதிரியே தெரியுது. எல்லாமே யாரோ பிளான் பண்ணி பண்ற மாதிரியே தெரியுது. பாரதி ஆதி ப்ளீஸ், என்ன முழுசா பேச விடுங்க. சொல்லுங்க. இதெல்லாம் நாம அப்படியே சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நான் ஒவ்வொரு தடவையும் வந்து உங்களை காப்பாத்துறேன். ஆனா நான் அதை நம்பலனா கூட நீங்களே என்ன நம்ப வச்சிட்டீங்க. ஆனா அதுக்காகலாம் இதை அப்படியே விட முடியாது. இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் ஓகே. உங்களை ஃபோன் பண்ணி அவங்க சொல்ற இடத்துக்கு வர வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. முதல்ல உங்களை அட்டாக் பண்ண அவங்க போட்ட திட்டம் சரியா வராததுனால்தான் இந்த தடவை எப்படி ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இப்ப எனக்கு குழப்பமாவே இருக்காது. அவங்க ஏன் உங்களை வாசுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வர சொல்லணும்? உங்களுக்கும் வாசுக்கும் என்ன சம்பந்தம்? நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்காது. பா, போற போக்க பார்த்தா மாமாவை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண பிளான் போட்டிருக்காப்பா. இதுக்கு மேல அவளை பேச விடுறது சரியா வராது. வாங்க போலாம். என்ன பாரதி, நீ கிளம்பிட்ட நினைச்ச? அம்மா, என்ன ரெண்டு பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் உள்ள வந்து பேச வேண்டியதானே? இல்ல, நான் வெளியே வந்தப்பதான் ஆதியும் வந்தாரு. அதான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். மாப்ள, நீங்க எப்ப வந்தீங்க? நேத்தெல்லாம் நான் உங்களை பார்க்கவே இல்லை. மாமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் வந்தோன்னு தூங்கிட்டேன். ஆதி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நாம அப்படியே விட்டுற முடியாது. யாரு பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஆதி. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா அது ரொம்ப பெருசுன்னு மட்டும் எனக்கு புரியுது. அதை விடுங்க பாரதி, இனிமே நான் கவனமா இருக்கேன். அதுக்காக நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்காதீங்க. என்ன நம்புங்க, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. நான் பாத்துக்கிறேன். இவ விட மாட்டா போல இருக்கே. திரும்ப திரும்ப அதே விஷயத்தையே பேசிட்டு இருக்கா. இதை இப்படியே விட்டா பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணியே ஆகணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு இந்த உலகத்துல வாழ விருப்பமே இல்ல.
அக்கா அப்படி பேசாதக்கா. என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. எனக்கு நான் பொழைப்பேன்னு நம்பிக்கையே இல்ல. அக்கா நான் இருக்கும்போது அப்படியெல்லாம் பேசாதக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். காவியா, என்ன காவியா, பேசாதீங்கன்னு சொன்னல, மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்காதீங்கம்மா. இதோ இந்த மயக்க ஊசி போடணும். அக்கா பேசிக்கிட்டே இருக்காங்க நர்ஸ். சிஸ்டர் வேண்டாம், வேண்டாம் சிஸ்டர். நீங்க சொல்லுங்க, என்ன காப்பாத்த முடியாது தானே? உண்மையை சொல்லுங்க. அந்த மாதிரி எந்த உறுதியும் சொல்ல முடியாதுமா. நாங்க காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தாமா இருக்கோம். காப்பாத்திடுவோம். நீங்களும் கோஆபரேட் பண்ணுங்க. காப்பாத்துங்க. ஆனா என் தங்கச்சி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இல்லனா இனிமே என்னால சொல்ல முடியாமையே போயிடும். ப்ளீஸ் சிஸ்டர், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மட்டும் எனக்கு இந்த ஊசியை போடுங்க. இது என்னோட கடைசி ஆசை. உங்களை என் அக்காவா நினைச்சு கேக்குறேன். ப்ளீஸ் சிஸ்டர். சரிம்மா, நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. நீ என்ன அக்கா அக்கான்னு பாத்துக்கிட்டதெல்லாம் போதும். அப்பாவும் அம்மாவும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. என் புருஷனுக்கும் என்ன பிடிக்கல. என்னால யாருமே சந்தோஷமா இல்ல. அழாதக்கா, ப்ளீஸ்க்கா. நீ இப்படி அழுதா இப்ப நான் பொழைச்சு வர மாட்டேன். ஏன்னா என் குழந்தைய நீ பாத்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னையே நீ குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிட்ட. அதனால இனிமேலாச்சும் நீ உன் வாழ்க்கைய பாரு. நீ நல்லா இருக்கணும். அத்தைக்கிட்ட நம்ம குடும்ப வாரிச அக்கா கொடுத்துட்டேன்னு சொல்லிரு. ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னக்கா சொல்லிரு. அக்கா சிஸ்டர், இப்ப ஊசி போடுங்க. இந்திரா, அக்கா, இந்திரா, இந்திரா, இந்திரா. பாவமா இருக்குல்ல. குழந்தை, என் குழந்தை. இந்திரா, இந்திரா, நீ நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காவியாவோட ஹஸ்பண்ட் யாரு? கதிர். நான் தான் மேடம். ஏன் சார், கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய கொடுத்துட்டா ஆச்சா? பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? டாக்டர், இப்போ காவியா என்ன நிலைமையில இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அத சொல்றதுக்கு தான் சார் நான் கூப்பிட்டேன். ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் தான். நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. பேஷண்டோட ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு. லைட்டா மயக்க மருந்து கொடுத்துருக்கோம். ஆனாலும் ரொம்ப பிரஷரா தான் ஃபீல் பண்றாங்க. குழந்தை பத்திரமா காப்பாத்தணும். என் குழந்தை. இப்ப முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம். ஆஸ் a டாக்டரா எங்களுக்கு 2 உயிரும் முக்கியம்தான். நாங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா ட்ரை பண்றோம். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா,
டாக்டர் அம்மா தயவு செய்து சொல்லிடுங்க டாக்டர் அம்மா. அத்த குழந்தை ஏதாச்சும் ஒரு உயிரை காப்பாத்துற முடிவில தான் இருக்கும். அக்கா எங்களால டிசைட் பண்ண முடியாது. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டேன். மேடம் மேடம் அழாதீங்க மேடம், சத்தம் போடாதீங்க ப்ளீஸ் மேடம், சத்தம் போடாதீங்க. ஒண்ணு இல்லம்மா, இருக்குமா? ஐயோ இந்திரா, இந்திரா அக்கா, அக்கா போங்க. காவியா காவியா அக்கா, அக்கா, அக்கா அத என்னம்மா? அத இந்திரா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த தடவை அவனை எப்படியாவது பாத்துறணுங்கிறதுக்காக முன்னாடியே ஆட்டோகார் கிட்ட நான் இறங்கின உடனே கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். சரி, ஆனா அது எல்லாத்தையும் விட அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுமா. அத பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. விஸ்வா சார், விஸ்வா சார். விஸ்வாவும் அன்பரசியும் அங்க வந்தாங்களா? அந்த கருமம் பிடிச்சவங்க அங்க எதுக்கு வந்தாங்க? சரி, அவங்க அங்க வந்ததுக்கும் நீ நகையெல்லாம் அவனுக்கு கொடுக்காம கொண்டு வந்ததுக்கும் என்னடி சம்பந்தம்? அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஒண்ணுமே புரியலடி, ஏதாவது சொல்லேண்டி. இல்லம்மா, அவங்க வந்ததோ அதுக்கப்புறம் போனதோ பிரச்சனையே கிடையாது. அப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அன்பரசி கடைசி வரைக்கும் என்ன பார்க்கவே இல்ல. விஸ்வா என்ன பார்த்தத அவகிட்ட அவன் சொல்லிருப்பானான்னு கூட எனக்கு தெரியல. மா, இப்ப அது இல்ல விஷயம். அப்புறம் என்னடி? அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் நாமளே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான சம்பவம். ஹே, வா வா வா, உட்காரு உட்காரு உட்காரு. என்னாச்சு? விஸ்வாசர பாத்தியா? அங்க என்ன நடந்துச்சு அத கொஞ்சம் சொல்ல. அவரு சொன்ன இடத்துக்கு நான் போனேன்னா அவரு என்னோட கண்ணை கட்டி கார்ல கூட்டிட்டு போனாரு. அப்புறம் அப்புறம் ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போய் லவ் சொல்லான்னு வந்தாரு. அப்புறம் என்ன ஆச்சு? சொல்லு சொல்லு. அப்புறம் எனக்கு டக்குன்னு பத்மா மேடம் கால் பண்ணிட்டாங்க. என்னது, பத்மா மேடமா? அப்ப சார் கடைசி வரைக்கும் ப்ரொபோஸ் பண்ணவே இல்லையா? அப்ப அவங்க போன் எடுத்து நீ பேசுனியா? அங்க நடந்த விஷயமே வேற. வேறயா? சிவகாமி, அப்படி என்னதான் நடந்துச்சுடி? சொல்ல வந்துட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்க. அது
அந்த விஸ்வாவும் அன்பரசியும் போனாங்கல்ல, அதுக்கப்புறம் அவனும் கிளம்பணும்னு நினைச்சான். அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவன் முகத்தை நான் பார்க்கணும்னு நினைச்சம்மா. அப்பதான் நம்மள விசாரிச்சான்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவன் அங்க வந்துட்டான். போலீஸ் இன்ஸ்பெக்டரா? போலீஸ் எப்படி அங்க வந்தாங்க? ஐயோ, போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்குமே, அவன் மாட்டிக்கிட்டானா? அதுதாம்மா இல்ல, நானும் இதுதான் சரியான டைம்னு அவன் யாருன்னு பாத்திரலான்னு நினைச்சேன். அந்த இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறமா இவன் யாருன்னு என்கிட்ட கேட்டு முகத்தை காட்ட சொன்னான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், இது ஃபேமிலி மேட்டர். குடும்பத்துக்குள்ள பேசி நாங்க சுமூகமா போய்க்கிறோம். எஃப்ஐஆர்லாம் போட வேணாம் மேடம். விசாரணைக்கு எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வருவாரு. சொசைட்டில ஸ்டேட்டஸ் உள்ள பர்சன் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போயிட மாட்டார் மேடம். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட பேசி பைசல் பண்ணிக்கங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனா இவரை தூக்கி உள்ள வைக்கிறத தவிர வேற வழியே இல்ல. கூட்டு போங்க. வாங்க மாப்பிள்ள போலாம். வா. ரொம்ப தேங்க்ஸ் லாயர் சார். ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன். எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. ஓகே சார். வரேன் மேடம். தேங்க்யூ. பெரிய மாப்பிள்ள, என்ன இருந்தாலும் நீங்களும் எனக்கு என் மாப்பிள்ள மாதிரி தான். அந்த பாசத்தினாலதான் ரியாவை கூட்டிக்கிட்டு உங்களை ஜாமீன்ல எடுக்க வந்தோம். ஆனா இந்த விஷயம் சம்பந்திக்கோ மத்தவங்களுக்கோ கொஞ்சம் கூட தெரியவே கூடாது. தெரிஞ்சா என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும். ஆமா மாமா, தயவு செஞ்சு ஜாமீன் எடுக்க நாங்க ஹெல்ப் பண்ணதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். என்ன ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்த மீனாட்சியை நான் சும்மா விட மாட்டேன். வேண்டாம் மாப்பிள்ள, மீனாட்சி மேல கோவப்படாதீங்க. மீனாட்சிக்கு போலீஸ்க்கு போகணுங்கிற எண்ணமே கிடையாது மாப்பிள்ள. சின்ன மாப்பிள்ள கார்த்திக் தான் அவளை தூண்டி விட்டு இந்த காரியத்தை பண்ண வச்சாரு. எதுக்காக அப்படி பண்ணாரு? மீனாட்சி மேல உள்ள அக்கறை பாசத்திலையா? இல்ல மாப்பிள்ள, சொத்து மேல உள்ள அக்கறையில மீனாட்சியை தூண்டி விட்டுருக்காரு. சின்ன மாப்பிள்ள கார்த்திகை பொறுத்த வரைக்கும் சொத்து மட்டும்தான் உயிர் மூச்சு. உங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த சொத்தையும் அவர் ஒருத்தரே அபகரிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு எப்படா வாய்ப்பு வரும்னு காத்துட்டு இருந்தாரு. நீங்க ரியாவை கூட்டிட்டு வந்ததும் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ரியா விஷயத்தை வச்சு உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா அப்புறம் கார்த்திக் தான் உங்க வீட்டு மகாராஜா. சொத்து மொத்தத்துக்கும் அவர் தான் அதிபதி. இதுதான் கார்த்திக் மாப்பிள்ளையோட திட்டம். இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் மாப்பிள்ள. இருந்தாலும் நான் எதையும் வெளியில சொல்லிக்கல. இப்ப கூட உங்க பக்கம் நியாயம் இருக்கு. ஆனா கார்த்திக் அந்த தீபா பேச்ச கேட்டு அவரோட மாமனார் குடும்பத்தையே வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஆனா இதெல்லாம் யார் கேக்குறது? நாங்க ரிசார்ட் வாங்கின விஷயத்துல உங்க தம்பி அருண் பேர்ல வீட்ல கெட்ட பேரை உண்டாக்கி விட்டுட்டாரு. இப்ப நீங்க உங்களுக்கும் அருணுக்கும் கெட்ட பேரை உண்டாக்கி 2 பேரையும் வெளியில துரத்த பாக்குறாரு. ஆமா மாப்பிள்ள, ஏமாந்துராதீங்க. சூதானமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் சொத்துல இருந்து உங்களுக்கு ஒத்த ரூபா கூட கிடைக்காம போயிடும். சரிங்க மாப்பிள்ள, நானும் ஐஸ்வர்யாவும் முன்னாடி போறோம். நீங்க 2 பேரும் பின்னாடி வாங்க. சரியா சரி, நீ வா ஐஸ்வர்யா.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் என்ன தூக்கி உள்ள வச்சீங்களோ அப்பவே உங்களுக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ள வந்து போலீஸ் என்ன கூட்டிட்டு போகும்போது நீங்க யாரும் ஒரு வார்த்தை கூட பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களோ இனிமே இந்த வீட்டுக்கும் ஆளுங்களுக்கும் எனக்குமான பந்தம் முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் ஆனந்த், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இனிமே நாங்கெல்லாம் தப்பு பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. நீ பண்ண தப்பு என்னங்கிறது உனக்கு புரியவே இல்லையா? திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ணிட்டேன்னு என்ன பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க. அது என்கிட்ட நடக்காது. இங்க நாங்க யாரும் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணல. அப்ப நான் தானே சொல்றீங்களா? குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். அதுக்கு நாங்க என்ன பண்றது? பாத்தியா ஆனந்த் எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு? உன்னை போலீஸ் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இப்படிதான் நான் ஏதோ கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி பேசுறாங்க. மா, உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்லம்மா, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதும் கொலைதான். போதும், நிறுத்துங்கப்பா. இனிமே உங்ககிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. மா, இனிமே எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல சொத்தை பிரிங்க. அப்படி போடு. ஆனந்த், ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்ன ஆச்சு? நானா எதுவும் பேசல. நீங்க எல்லாரும் தான் என்ன பேச வைக்கிறீங்க. போலீஸ் வந்து என்ன கூட்டிட்டு போகும்போது யாரும் எதுவும் பேசவே இல்ல. வேடிக்கை பார்த்து தானே நின்னுட்டு இருந்தீங்க. அப்போனா உங்களுக்கு நான் வேண்டாம் தானே அர்த்தம்? அப்போ எனக்கும் நீங்க யாரும் வேண்டாம். இனிமே எதையும் ஒட்ட வைக்க முடியாது. சொத்தை பிரிச்சு தனியா போடுறதுதான் சரி. சொத்தை பிரிச்சு என் பங்கு கொடுங்க. எதை நினைச்சு பத்த வச்சேனோ அது கரெக்டா பத்திக்குச்சு. டேய் ஆனந்த், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கறேன். இதுல என்ன தப்பு இருக்க? நான் இந்த வீட்டு வாரிசு தானே. எனக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்கு தானே. அண்ணா, இந்த குடும்பம் எப்பவும் பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுதான் அம்மாவோட ஆசை. அதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்க. சும்மா சொத்தை பிரிச்சு கூடலாம் கேட்டுட்டே இருக்காத. இங்க பாரு கார்த்தி, நீ தேவையில்லாம பேசாத. நீ பேசுறதுக்கு கொஞ்சம் கூட உரிமையே கிடையாது. மா, நாளைக்கு காலையில என் சைட்ல இருந்து லாயர் வருவாரு. என்னோட பங்கை எனக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. இல்ல நம்ம வீட்டு மேல நான் கேஸ் போடுவேன். கோர்ட்டுக்கு போய் சொத்தை பிரிக்க தான் செய்வேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர், சீக்கிரமா வாங்க சிஸ்டர். ஊத்துங்க. இத பால் அல்லது தண்ணியில கலந்து குடிச்சா போதும். மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ள குழந்தை பிறந்துடும்.
இன்னைக்கு நீ சொல்ற இல்ல? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி நானே உன்னை பத்தின உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது இருக்கும். என்ன ஸ்ரீஜா, ஏன் கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்துல கை வச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மாமா. தெரியுமா, சூரிய மாமாவும் மாரியும் வராங்க. ஓ, அம்மா மாரி நாங்க போயிட்டு வரோம்மா. மாரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிம்மா, நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. ஆமா அத்தை, நான் மாரிய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சூர்யா. ஆமா சூர்யா, டானிக் மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்து வச்சிட்டேன்ப்பா. வெரி குட். ஆமா அம்மா எங்க? அத்தை காலையிலேயே வெளியே போயிட்டாங்க மாமா. மாரியும் சூர்யாவும் கோயிலுக்கு கிளம்புவாங்கன்னு தெரியும்ல, அப்புறம் எங்க போனா இவ? ஓம் சக்தி பராசக்தி. ஜீ ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓ மருமக மாறி சாக போற நாளு எனக்கு தெரியும். ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ மருமகளுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள். அவ வயித்துல குழந்தைய வந்து பிறக்க போறேன், என்ன வதம் பண்ண போறேன்னு எல்லாம் சொன்னல. நீ சொன்ன மாதிரியே வந்து பொறப்ப. ஆனா உன்னால என்ன வதம் பண்ண முடியாது. ஏன்னா நீ பிறந்த உடனே உன்னை நான் கொல்ல போறேன். செய்வன திருந்த செய்யன்னு சொல்லுவாங்க. 25 வருஷத்துக்கு முன்னால அதுல நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அது நான் உன்னை கொன்னேனே, சரியா கொல்லாம விட்டுட்டேன் போல. அதனாலதான் ஆவியா வந்து அடிக்கடி என்ன நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கல. இந்த தடவை உன் ஆத்மா சாந்தி அடையிற மாதிரி சிறப்பா உன்னை கொல்ல போறேன். நீங்க எப்ப வந்தீங்க அத்தை? நான் உன் முதுகுக்கு பின்னாடி வந்து நிக்கிறத கூட நீ கவனிக்கலையா மாறி? கோழைங்க தான் முதுகுக்கு பின்னால பதுங்கி குத்துவாங்க. நீங்க தைரியமானவங்களாச்சே. நீங்க எதுக்காக என் முதுகுக்கு பின்னால வந்து நின்னீங்க அத்தை? என்னம்மா மாறி, குத்தி காட்டுறியா? சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அம்மா, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல? கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. தேவி அக்கா உன் வயித்துல குழந்தையா பிறக்க போறாங்கல்ல, அந்த சந்தோஷம்தான். அதுதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கு அத்தை. தேவி அம்மா பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல நல்ல விஷயங்களா நடக்க போகுது. இந்த வீட்டை புடிச்சிட்டு இருந்த எல்லா தீய சக்தியும் ஒழிய போகுது. அதையும் பாப்போம். அத்தை, நான் குழந்தைய பெத்து முதல்ல உங்ககிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பேன். குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும்.
தேவி அக்கா தானே வந்து பிறக்க போறாங்க. தேவினே வச்சுட்டா போச்சு. எனக்கு அந்த பேர் வைக்க விருப்பம் இல்ல அத்தை. ஏன்னா எல்லாரும் தேவி தேவின்னு மரியாதை இல்லாம கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா தேவி அம்மா அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க தேவின்னு வைக்கணும்னு முடிவு பண்ணா கண்டிப்பா தேவினே பேர் வச்சிடலாம் அத்தை. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. யார் நீங்க? எதுக்காக இந்த இடத்த அளந்துகிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க வெளியில போங்க. சார், என்ன சார், நாங்க இடத்த அளக்க வேண்டாமா? சார், அவங்க பேசலாம் கேட்காதீங்க சார். நீங்க வந்த வேலையை பாருங்க, போங்க. சங்கிலி, என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையா இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. ஏய், அடங்கு. என்ன ஏன் தம்பியை எதிர்த்து பேசிட்டு இருக்க? ரொம்ப பேசுனன்னு வச்சுக்கோ, நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன், பாத்துக்க. எங்க அரு பாப்போம். எங்க அக்காவுக்கு 2 தங்கச்சி இருக்கும். மேல கைய வச்ச கைய வெட்டி எரிஞ்சிருவோம். ஆமா, நான் மீனாட்சி அக்கா, உன் பொண்ணுங்களை தூண்டி விட்டு கராட்டா பண்ண பாக்குறியா? அதுக்கெல்லாம் பயப்படுறாரு நாங்க இல்ல. நீ பயப்படு இல்ல பயப்படாம போ, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்ல. இது எங்க அம்மாவோட இடம், எங்க அம்மாவுடைய வீடு. இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம ஒழுங்கு மரியாதையா திரும்பி போயிடுங்க. என்னது, உங்க அம்மா வீடா? இது உங்க அம்மா வீடும் இல்ல, அங்க இருக்கிறது உங்க அம்மா மிஸ்ஸும் இல்ல. இது எல்லாமே என் புருஷனோடது. இத இடிச்சு நாங்க தரமட்டமாக்கிட்டு ஒரு 16 அடுக்கு மாடி கட்ட போறோம். அதுக்குதான் இந்த பில்டரை கூட்டு வந்திருக்கோம். என்னடா? இது ஏன் இடம்? இந்த இடத்த சொந்தம் கொண்டாடுறதுக்கு வேற யாருக்கும் உரிமை இல்ல. இந்த இடத்துல ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டேன். முதல்ல இங்க இருந்து போங்க. ஏய், என்னடி போக முடியாது? என்ன பண்ணுவ நீ? போக முடியாதா? என்னடா பண்ண போறா இவ? விளக்கு மாறா. ஹேய், ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா இதுலயே பூசை போட்டு அனுப்பிடுவேன். ஏய், என்ன பிலிம் கார்டினரியா? விலக மாத்த தூக்கி காட்டுறதுக்கு முன்னாடி சொல்லையா 10 லட்ச ரூபா வாங்கினல, அதை தூக்கி போடு. அதுக்கப்புறம் இதுக்கு வக்கு இருக்கான்னு பாப்போம். 10 லட்ச ரூபா குடுக்கறதுக்கு துப்பு இல்ல. இதுல போய் ரோட்டுல கடை நடத்துறாளுங்களாம். இதுல இந்த வீரப்பெல்லாம் வேற உங்களுக்கு தேவையா? இந்த பாருங்க, சோத்துல உப்பு போட்டு தின்றவங்களா இருந்தா எனக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பேசு. இல்லன்னு வச்சுக்கோ, போ. இத பார், இன்னும் ஒரு வாரத்துல நான் இந்த வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டுருவேன். அத முடிச்சிட்டு அடுத்த நிமிஷமே இங்க வந்து இது எல்லாத்தையுமே தரமட்டமாக்கிட்டு போய்கிட்டே இருப்பான், பாத்துக்க. இத யாருமே தடுக்க முடியாது. வாடா, வாங்க சார். ஃபிலிம் கொட்டுறாளுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நல்ல வியாபாரம் நடக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஏய் சக்தி, குல்ஃபி சாப்பிடலாமா?
என்ன ஐஸ்மா வேணும்? அண்ணே 2 குல்ஃபி தாங்க. எவ்வளவு 60 ஆச்சுண்ணா? ரூபாமா? இரு நான் பே பண்றேன். அங்க என்ன பாத்துட்டு இருக்க? உள்ள போலாம், வா வா. அன்பான வாடிக்கையாளர்களே, அண்ணா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இன்னைக்கு நீங்க 50 ரூபாய் செலவு பண்ணா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு போலாம். இட்லி சூடா இருக்கு. இட்லி, பூரி, பொங்கல், வடை, கிச்சடின்னு எல்லாமே இருக்கு. என்ன வேணாலும் சாப்பிட்டு போலாம். எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடலாம். ஆமாங்க அக்கா, வாங்கக்கா. இது அன்லிமிட்டெட் டிஃபன் ஆஃபருங்க. வாங்க வாங்க வாங்க, வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போங்க. சூடா இருக்கு. ரொம்ப தரமாவும் சுவையாவும் இருக்குங்க. இப்படி ஒரு ஆஃபர் இந்த ஊர்ல நீங்க எங்க தேடினாலுமே உங்களுக்கு கிடைக்காது. ஆமாங்க, நீங்க எத்தனை இட்லி வாங்கினாலும், எத்தனை செட்டு வாங்கினாலும், எத்தனை பூரி வாங்கினாலும், எத்தனை பொங்கல் வாங்கினாலும் சரி, எல்லாமே அன்லிமிட்டட். வாங்கடா வாங்க. அன்லிமிட்டட் ஆஃபரா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாப்பா போய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஆமாப்பா, எனக்கு பசிக்குது. இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். என்ன வேணும்? 2 இட்லி ஒரு வடை வைமா. வாங்க வாங்க. எது வாங்கினாலும் சரி, அன்லிமிட்டட். அம்மா எனக்கு ஒரு பொங்கல் கொடுங்க. உட்காருங்கக்கா. வெறும் 50 ரூபாய் தாங்க, எல்லாமே இருக்கு. இந்த இட்லி கொடுமா. அதோ தரேன். அக்கா உங்களுக்கு கொடுத்துட்டியா? குடுமா. அண்ணா இந்தாங்க. கொடுமா, ஒரு பொங்கல் கொடு. அக்கா உங்களுக்கு என்ன மட்டும் கொடுமா. இந்தாங்க. மா குடுமா. வடை ஒன்று வைமா. அது அவர்கிட்ட கொடு. சட்னி வை. அக்கா உங்களுக்கு? மா சாம்பார் ஊத்துமா. இந்தாங்கக்கா. உங்களுக்கு என்னக்கா வேணும்? சாம்பார் ஊத்தவா? கொஞ்சம் ஊத்துமா. ஒரு இட்லி கொடுங்க. ஒரு வடை கொடுமா. இது தரேன். நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணே, நல்லா இருக்குண்ணே. சாம்பார் ஊத்துமா. எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. போதுமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமா பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. நான் கிளம்புறேன். நில்லு தமேந்தி. எங்க போயிட்டு வர? அந்த வக்கீல பார்க்கவா? எதுக்கு தமேந்தி இப்படி கண்டவன்லாம் நம்பிக்கிட்டு இப்படி வெயில்லையும் ரோட்லயும் இப்படி நடையா நடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் கேள. உன்னை நான் ஈஸியா ஜெயிக்க வைக்கிறேன். ஓ மெஸ்ஸ திரும்ப உன்கிட்டே வர வைக்கிறேன். என்னோட பிரச்சனைய பாத்துக்க எனக்கு தெரியும். யாரோட உதவியும் எனக்கு தேவையில்ல. ஹே தமேந்தி, சி கூல்மா. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஹே, நலனை எதிர்த்து என்னால ஜெயிக்க முடியல. முன்னாடி நிக்கவே முடியாது. அப்படியே இல்ல உப்புன்னு ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். பரவாயில்ல சார், இந்த சண்டை எனக்கும் அவருக்கும் தானே. இத நாங்களே பாத்துக்கிறோம். அனாவசியமா நீங்க தலையிடாதீங்க ப்ளீஸ். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னன்னு தெரியுதான்னு கொஞ்சம் பாரு. என்ன தெரியலையா? அச்சோ, உன்னோட லாயர் கிட்ட மானாவாரியா சைன் போட்டு கொடுத்திருக்கியே. உன்னோட மெஸ் டாக்குமெண்ட்ஸ் அதுதான் இது. பாரு. இந்த 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 டாக்குமெண்ட் எல்லாம் உன் கைக்கு எப்படி வந்துச்சு?
எப்படி வந்துச்சா? அதெல்லாம் பக்காவா நான் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டேன். சரி, அதெல்லாம் விடு. இப்போ இது எப்படி வந்துச்சுங்கிறதா முக்கியம். இத வச்சு என்னால என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறதானே முக்கியம். இல்ல, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம எங்க பிரச்சனையில தலையிடுறீங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஒழுங்கா என் டாக்குமெண்ட்ஸை என்கிட்ட கொடுத்துருங்க. உன்கிட்ட கொடுத்துட்டு போறதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை ஆட்டே போட்டிருக்கேன். அட நீ வேற, இதை வச்சு நான் எவ்வளவு பிளான் போட்டிருக்கேன். நீ என்னடானா அசால்ட்ட கொடுத்துறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இத வச்சு அந்த நலனை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அவனோட மொத்த சாம்ராஜ்யத்தையுமே இத வச்சு காலி பண்ணி அவனை ஒண்ணும் இல்லாதவனை ஆக்கி தெரு தெருவா அவனை பிச்சை எடுக்க வைக்கிறேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சார். உங்களுக்கு அவர் கூட மோதணும்னு தோணுச்சுன்னா நேரடியா மோதுங்க சார். ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ப்ளீஸ் சார். அட என்னமா நீ என்கிட்ட போய் எத்திக்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்குலாம் எத்திக்ஸ்னா என்னன்னே தெரியாது. இந்த ஏஜா இருக்கு. ஏய், நீதான் என்னோட ட்ரம்ப் கார்டு. உன்னை வச்சுதான் அந்த நலனை அழிக்க போறேன். பட்டா பாய் பாய். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்னபூர்ணி, இதுக்கப்புறம் அந்த நலன் எப்படி தமயந்திய தேடி கண்டுபிடிக்கிறான் நானும் பாக்குறேன். ஏய் ஏய் தமயந்தி, தமயந்தி அண்ணே, தமயந்தி என்ன ஏய் என்ன தமயந்தி எங்க? அண்ணே, ஏய் எங்கடி இருக்க? அண்ணே என்ன ஆச்சுடா? புடிங்கம்மா. ஏய் தமயந்தி கீழ வா. அண்ணே என்னடா? ஏய் தமயந்தி. அண்ணே என்ன? ஏன்டா இப்படி கத்துற? தமயந்தி உன் ரூம்ல தானே இருப்பா, அங்க போய் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி ஹால்ல நின்னு கத்திட்டு இருக்க? அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. போனா போட்டுன்னு அவளை விட்டதுக்கு அவ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? ஏ தமயந்தி, இப்ப வர போறியா இல்லையா? என்னென்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க? நான் வேணா போய் அண்ணிய கூட்டிட்டு வரட்டுமா? ஏய், இங்க என்ன நடந்தாலும் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். நீ வாயவே திறக்க கூடாது. ஏய் தமயந்தி கீழே வா. எங்க வர? அண்ணே வரேங்க. வரியா இல்லையா நீ? வாங்க மேடம். என்னாச்சுங்க? ஏன் கத்துறீங்க? ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் வீட்ல என் கூடவே இருந்துகிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுவ, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்னங்க பண்ணிட்டேன்? ஏய் ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் டேய், அவதான் நீ என்ன சொல்றேனே புரியலன்னு சொல்றால. என்ன விஷயம்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி தெளிவா சொல்ல. அம்மா, அவளை சொல்லியெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. எல்லாம் நீங்க கொடுக்கிற இடம் தான்.
அவ என்ன செஞ்சாலும் உங்க சப்போர்ட் அவளுக்கு இருக்குன்ற திமிர்ல தான் இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கமுக்கமா இருக்காவ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போற வரைக்கும் எங்களை பத்தின எந்த உண்மை இந்த வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த உண்மை வெளியே வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதுக்காக தான் ராணி யோசிக்கிறேன். ஐயே, என்னத்துக்கோசரம் இந்த யோசனைலாம் உங்களுக்கு? உங்க பக்கம் தர்மமும் நியாயமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது தமன்னா மாதிரி கேடிக்கெல்லாம் கடவுள் உதவுவாரா, இல்ல உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களுக்கு எல்லாம் உதவுவாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. தமன்னா ஒரு சாதாரண மனுஷி. ஆனா நாங்கெல்லாம் ஆண்மாக்கள். அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு சில எல்லைகள் இருக்கும் ராணி. என்ன பேசுறீங்க நீங்க? பாப்பா பொம்மி அக்கா வயித்துல பிறந்த குழந்தை. பொம்மி அக்கா சத்தியமும் நேர்மையும் உசுருன்னு வாழ்ந்த ஜீவனு. நீங்க இந்த வீட்டுக்காக எவ்வளவு தியாகம் பண்ண நல்ல ஆத்மா. உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கலன்னா வேற யாருக்கு நல்லது நடக்கும்? இங்க பாருங்க, நாளைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு குழப்பிக்கிறத விட்டுட்டு எல்லாமே நல்லதா தான் நடக்கும்னு நம்பிக்கையோட இருங்க. அவள் தான் நான் சொல்வேன். வெறும் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு என்னமா பண்ண முடியும்? நீ எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் சரி, எங்களால கோயிலுக்குள்ள வர முடியுங்கிறது சாத்தியமே இல்லை. ஐயோ ராணி, கெட்ட நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அது இதா. கெட்ட நேரம் நெருங்கிச்சு. என்னக்கா நீ? ஆமா ராணியே, இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த உண்மை வெளில வர போகுது. அதுக்கப்பால என்ன ஆகும் ஏதாவும் நெஞ்ச பார்க்க முடியல. ஆமா, ஆவின்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி போயிருவாங்களா, இல்ல போலீஸ் ஆண்ட போய் புகார் கொடுப்பாங்களா? எக்கா கொஞ்ச நேரம் நீ கம்னு இருக்கியா? நானே கடுப்புல இருக்கிறேன். இன்னாடி நீ வழக்கமா நீதான் தோன் பேசின்னு வருவ. இப்போ நான் பெண்ணாத்திக்கின்னு வரேன். ஷோ அக்கா, கொஞ்ச நேரம் கம்முன்னு வாயங்கா. சித்தப்பா, வழக்கமா மனுஷங்க தானே பேய் பார்த்து பயப்படுவாங்க. இன்னைக்கு அந்த பேய்ங்க என்ன பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்குதுங்க. யூ ஆர் கிரேட் தமன்னா. ஆமா, இப்போ என்னதான் நடக்க போகுது? வேற என்ன நடக்க போகுது? வருவாங்க, இறங்குவாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மொத்த குடும்பமும் அவங்கள காரி துப்ப போகுது. அந்த அம்மா ஒரு துர்சக்தின்னு சொல்லி அடிச்சு விரட்டி விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் பாப்பாங்கிற பேர்ல வந்திருக்கே அந்த குட்டிச்சாத்தா, அதை எங்கேயே வச்சுக்க வேண்டியதான். அப்பதான் பொம்மையால இழந்த சக்திய திரும்ப பெற முடியாம போகும். நாம நினைச்சதும் நடக்கும். பாட்டி, என்னம்மா? எல்லாரும் வந்தாங்கன்னா கோயிலுக்குள்ள கூப்பிடுவாங்கல்ல, அப்ப என்ன பண்றது பாட்டி? நம்மளால கோயிலுக்குள்ள போக முடியாது பாப்பா. ஆனா உன்னோட பொம்மி அம்மா சாமி கிட்ட வேண்டி சில விசேஷ வரங்களை வாங்கி கோயிலுக்குள்ள போன சம்பவங்களும் உண்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்மளால உடனடியா அதை செய்ய முடியாது. அப்பா எல்லாம் வந்துருவாங்கல்ல, அவங்க எல்லாம் வரும்போது நம்ம மட்டும் அந்த கோயிலுக்குள்ள போகாம இருந்தா அந்த தமன்னா சொன்னது உண்மைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே பாட்டி. அப்புறம் என்ன பண்றது? எல்லாம் அந்த கடவுள் விட்ட வழி. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது பாப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பசங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே எழில். நல்ல வேளை நான் சொன்னேன், இல்லனா பசங்க இப்படி வெளியில கூட்டிட்டு போக மாட்டோமான்னு தான் ஏங்குறாங்கன்னு. இங்க கூட்டிட்டு வந்ததுனாலதான் அவங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியுது. எழில், எழில், நான் பேசிட்டே இருக்கும்போது எங்க போற?
உங்க குழந்தை ஆசையா வந்து ஒரே ஒரு நிமிஷம் உங்க கூட இருக்கணும்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? உங்க கூட சாப்பிடணும், தூங்கணும், சும்மா உங்க கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? உங்களை பார்த்தா பயப்படுறாங்க, ஏதோ பேய பார்த்த மாதிரி பயப்படுறாங்க. அந்த பயம்தான் அவங்கள எல்லா தப்பையும் பண்ண வைக்குது. ஏன் நிறுத்திட்டீங்க? விளையாடுங்க. நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன். ஒரு நிமிஷம். எழில், என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரி மனோ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்களேன். யா, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். யோ, என்னையா முறைக்கிற? போயா. டாக்டர் செல்வம், I'll call you back. ஹலோ, பப்ளிக் பிளேஸ்க்கு வந்துட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமா சென்ஸ் இருக்கா? யோ, நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. செம்ம கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா போயிரு. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? குழந்தைங்களாம் அங்க இருக்காங்க. பாசிவ் ஸ்மோக்கிங் அவங்கள பாதிக்கும் தெரியாதா உனக்கு? என்னாலாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டுலாம் போக முடியாது. ஒழுங்கா சிகரெட்டை கீழே போடு. இல்ல போடலன்னா என்ன பண்ணுவ? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் மரியாதையா நின்று பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏய், ஏன் காசு ஏன் சிகரெட்டு? நான் சிகரெட் பிடிச்சா உனக்கு என்னடா பிரச்சனை? இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? இல்லல்ல, பேசாம போயா. இதுக்கு மேல உங்ககிட்ட மரியாதையா பேசுறது வேலைக்கு ஆகாது. உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ. போ. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, இங்க யாராவது செக்யூரிட்டி இருக்கீங்களா? வேணாம்,
தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். செக்யூரிட்டி சார். சார் சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? அவர் கையில என்ன இருக்குன்னு பாருங்க. சார் சார் இங்கே சிகரெட்லாம் அலோடு இல்லை சார். தயவு செஞ்சு கீழே போட்டுருங்க சார். மேனேஜர்லாம் பார்த்தா என் வேலையே போயிடும் சார். irresponsible fellow. சார் சார் பிரச்சனை வேண்டாம் சார். சார் சார் நீங்கள் முதல்ல கொஞ்சம் இடத்த காலி பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க கையடியா சார். ப்ளீஸ் சார். கையை முதல்ல. சாரி சார். இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்தேன்? இவர் தான் அந்த எழில், அந்த பொண்ணோட இங்க வந்தவர். கேஏஎஸ் ஹாஸ்பிட்டலோட சேர்மன், சொசைட்டியில் பெரிய ஆளு. அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த ஆளு தான் சுடர் கூட சண்டை போட்ட டாக்டர் ஆச்சே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்புறம் என்ன, காளிமுத்த பணத்தை கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லிட்டு எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. விக்கி, யாரு கால்ல யாரா விழுகிறது? விக்கி, நீ போனை கொண்டு இந்த ஈஸ்வர ஐயாட்ட கூட நான் பேசிக்கிறேன். டே விக்கி, டே தயங்காதடா, கொண்டு போய் குடுறா போனை, நான் பேசிக்கிறேன்டா. ஐயா 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 ஒரு நிமிஷம் ஐயா, முருகன் உங்ககிட்ட பேசணுமா? லைன்ல தான் இருக்கான். பாத்தியா மூர்த்தி, நான் என்ன சொன்னேன்? முருகன் அவங்க அப்பனுக்கு ஒண்ணுனா ஓடி வருவான்னு சொன்னல, இதை வந்துட்டான் பாரு. இனிமே தான் நம்ம சரியா காய் நகர்த்தணும். இனி என்ன நடந்தாலும் காளிமுத்துவை எல்லார் காலையும் விழ வைக்கணும். நீ கவலையே படாத சிவா, இனிமே கடவுளே வந்தாலும் அந்த காளிமுத்தை காப்பாற்ற முடியாது. முருகா. ஈஸ்வர ஐயா. முருகா, எங்கப்பா இருக்க? நைட்ல இருந்து உன்னை காணோம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, உனக்கு விஷயம்லாம் தெரியுமா? ஐயோ தெரியுங்க ஐயா. ஐயா, போன்ல பேசுறது என் புள்ள முருகனா? ஆமாண்ணே, முருகன் தான் பேசுறான். அது போதும், வந்துடும். இந்த பிரச்சனை வந்து பார்த்துப்பா. ஐயா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க ஐயா. எதுவா இருந்தாலும் நான் வந்துடுறேங்க ஐயா. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துல அங்க இருப்பேங்க ஐயா. அது வரைக்கும் இந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க ஐயா. ப்ளீஸ் ஐயா, எனக்காக கொஞ்சம் பண்ணுங்க ஐயா. ஐயோ, போன்ல சார்ஜ் வேற இல்லையே. நீங்க மலைக்கோட்டை தானே போகணும், ஏறுங்க பாஸ். வரலாமா? வாங்க வாங்க, ஏறிக்கோங்க. ஓகே ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஆமாங்க ஐயா. ஐயா, உங்களுக்கு அப்பா பத்தி நல்லா தெரியல ஐயா. அவர் இந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டாருங்க ஐயா. ஐயா, கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா. என் அப்பா அந்த பணத்தை எடுக்கலன்னு நான் நிரூபிக்கிறேங்க ஐயா. ஐயா, கொஞ்சம் எனக்காக பேசி பாருங்க ஐயா. நீங்க சொன்ன எல்லாருமே ஒத்துப்பாங்க ஐயா. ஐயா ப்ளீஸ் ஐயா. அண்ணே, முருகன் என்ன சொல்றான்? இங்க வராம போன்லயே பேசிட்டு இருக்கான். அவன் என்ன பெரிய இவனா? எதுவா இருந்தாலும் அவனை நேர்ல வந்து பேச சொல்லுங்க. வரேன். பாஸ் வாங்க பாஸ், நம்ம வண்டியில போலாம். நம்ம வண்டி? வாங்க பாஸ். ஹலோ, யாரியா நீ? எதுக்கு அவரை தடுக்கிற? கையடியா, கையடியா. எதுக்கு ஏன் கையை பிடிக்கிற? பாஸ், நீங்க நம்ம கார்ல வந்து ஏறுங்க பாஸ், நான் உங்களை டிராப் பண்றேன் பாஸ். மன்னிப்பு கேட்கறது தான் இந்த சாமியோட விருப்பம்னா ஐயா, அதை நான் பணத்தார செய்யறையா. அப்பா, வாங்க யார் காலையுமே பிடிச்ச மன்னிப்பு கேட்கிற மாதிரி விட்டுறாதடா. நான் இப்ப வந்துடுறேன். பாஸ் வாங்க போலாம். பாஸ் வாங்க.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என் அம்மாவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இப்போ நான் ஒரு ரெஃப்யூஜி மாதிரி தான் ஃபீல் பண்றேனே தவிர இது என் வீடு, என் குடும்பம்னு என்னால ஃபீல் பண்ண முடியல. மாயா, நீ புரியாம பேசிட்டு இருக்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? தனா, எதுவும் சொல்ல வேண்டாம். என்னம்மா, அவதான் புரியாம பேசிட்டு இருக்கா. நான் என்ன புரியாம பேசிட்டு இருக்கேன்? எனக்கு புரிய வை பாப்போம். இல்ல மாயா, எதையுமே ஒரு பக்கம் இருந்து பார்த்து பேசக்கூடாது. ரெண்டு பக்கமுமே பார்த்ததால நான் சொல்றேன். லவ் பண்ண குற்றத்துக்காக 20 வருஷம் ஒருத்தவங்களை தள்ளி வைக்கிறது இந்த வீட்ல நடந்திருக்கு. என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்படி யோசிச்சாலும் இந்த வீட்ல இருக்கிறவங்க மேலதான் தப்பு. அதுல எனக்கு எந்த செகண்ட் தாட்டும் இல்ல. அந்த 20 வருஷமா ஒருத்தவங்க பட்ட கஷ்டத்தை பக்கத்துல இருந்து பார்த்த என்னால அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. உங்க பக்கம் நீங்க என்னதான் நியாயத்தை சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. மா, மாயா, நாங்க பண்ணது தப்புதான், எல்லாமே தப்புதான். அதுக்கு பிராயச்சித்தமா தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்து என் கூடவே வச்சிருக்கேன். உங்க அம்மாவுக்கு என்னால செய்ய முடியாததெல்லாம் உனக்கு செஞ்சு எங்க பாவத்தை கழிக்கணும்னு நினைக்கிறேன்டா. சந்தியா விஷயத்துல என்னால எதுவுமே செய்ய முடியல. அதுக்கு நீ என்ன மன்னிச்சிருவாயா? மன்னிச்சிரு. நீங்க எதுக்கு அழறீங்க? இல்லடா, நான் செஞ்ச தப்புக்கு என்னால அது மட்டும்தான் முடியும், அது மட்டும்தான் முடியும். நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக எதையும் பேசல பெரியம்மா, வருத்தப்பட்டேன், அவ்வளவுதான். நீங்க அழாதீங்க ப்ளீஸ், அழாதீங்க பெரியம்மா. சாரி பெரியம்மா. ஐயோ அழாத, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, அழாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் எத்தனை விஷயத்தை தான் நீ மறைக்க போற? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாம எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். நீ வந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாம் தலைகீழ நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இவங்க எதை பத்தி பேசுறாங்க? அன்னைக்கு சடங்கு நடக்கும்போது குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உன்னை விட்டு கொடுக்காம பேசினாங்க. அந்த மரியாதைக்காவது நீ எந்த விஷயத்தையும் மறைக்காம இருந்திருக்கணும். ஆனா நீ இன்னும் மாறாம அப்படியேதான் இருக்க. பத்மா, என்னாச்சு? எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மாயா என்ன தப்பு பண்ணா? அவ என்னதான் தப்பு பண்ணல. இந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு நாளுக்கு நாள் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தானே இருக்கா. ஏங்க, அவ மனசை தொட்டு சொல்ல சொல்லுங்க பாப்போம். அவ எந்த விஷயத்தையும் மறைக்கலன்னு.
ஒருவேளை நம்ம விளையாட போன விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? சரி, எதுவா இருந்தாலும் நேரடியா கேளுங்க. அப்படியா? இதுக்கு என்னம்மா அர்த்தம்? இந்த Dress எதுக்காக நம்ம வீட்ல இருக்கு? சரி, நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல. இந்த Dress யாரோடதுன்னு நீங்களே சொல்லிடுங்க. நான் ஒருத்தர் சொன்னா நீங்க எல்லாரும் எதுக்காக அவளையே சொல்றீங்கன்னு சொல்லுவீங்க. அதனாலதான் நான் பொதுவாவே கேக்குறேன். இந்த Dress யாரோடது? சொல்லுங்க. தனா, உனக்கு தெரிஞ்சா சொல்லிடு. இந்த Dress யாருடையது? ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இவங்க பேசுறது பார்த்தா விளையாட போன விஷயம் தெரியல போல. Dress மட்டும்தானே இவங்க கையில மாட்டிருக்கு. இது என்னோட ட்ரெஸ்ன்னு சொல்லி பிரச்சனையை முடிச்சிடலாம். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இது யாரோடது? என்னோடது. ஏய் பத்மா, என்ன இதெல்லாம்? என்ன என் Dress நடுவீட்ல வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் இருங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இது உங்க Dress-ஆ? ஆமா, என்னோட Dress-ஆ இது. இது உங்க Dress-ஆ? இந்த Dress நீங்க போட்டு நான் பார்த்ததே இல்லையே. நீங்க பார்க்க கூடாதுன்னு தான் உங்க முன்னாடி இதெல்லாம் போடுறது இல்ல. எங்க இந்த வீட்ல இந்த மாதிரி Dress எல்லாம் போட விட மாட்டேங்கிறீங்களே? நான் ஆசைப்பட்ட Dress போட முடியாம மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இது உங்க Dress-ஆ? இந்த Dress பார்த்தா பொண்ணுங்க போடுற Dress மாதிரி தெரியுதே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹே, கரெக்ட்டா கோடு போட கத்துக்கிட்டேன். சூப்பர். கோடு போட கத்துக்கிட்டா போதும், கோலம் போடுறது சுலபம். சூப்பரா கோலம் போட்டுடலாம். அப்படியே டீ எடுத்துக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், கோலம் போட்டு முடிச்சிட்டு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். சூடு ஆறிடுமே. அதெல்லாம் பரவாயில்லக்கா. ரியலி நான் கத்துக்கிட்டேன். நாளைக்கு நீயும் சத்யாவும் தான் கோலம் போடணும். நானும் மீராக்காவும் வேடிக்கை பார்ப்போம். சூப்பர் சூப்பர், நான் ரெடி. சூப்பரா போடுவோம். செல்வி, விடிஞ்சா டீ கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? இடியட், டீ எடுத்துட்டு வாடி. போங்க, வர. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடி சொன்ன? போங்க, வரேன்னு சொன்னேன். தப்பா? ஏய், உன்னோட மாடுலேஷனே என்ன இரிட்டேட் பண்ணுது. கொஞ்சம் கூட மரியாதை இல்ல? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரியாதா உனக்கு? எனக்கு டீ காஃபி தான் கொடுக்க தெரியும். Stop this nonsense. இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? சும்மா சும்மா பைத்தியம் மாதிரி சிரிக்காதீங்க. என்ன சொன்னீங்க? சிரிச்சா பைத்தியமா? ஆமா, பின்ன காரணமே இல்லாம காலையிலேயே சிரிச்சா பைத்தியம் தான். இப்போ உங்க பிரச்சனை தான் என்னங்க? டீ வேணும்னா வாங்கி குடிங்க. ஓசியில குடிக்கிறதுக்கு இவ்ளோ ஆடம்பரமா? என்னது ஓசியா? காப்பிக்கு இவ்ளோ ஷாக் எல்லாம் தேவையில்ல, கொஞ்சம் குறைச்சுக்கலாம். யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? எங்க வீட்ல ஓசியில தங்கி இருக்கிற நாங்க லைக் பண்ணாத கெஸ்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நீங்களா பேசல, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அந்த இடியட் யாருன்னு நான் சீக்கிரம் காட்டுறேன். செல்வி அக்கா,
முதல்ல இந்த குடும்பத்து ஆட்களுக்கு டீ காஃபி கொடுங்க, மிச்சப்பட்டாதான் அடுத்தவங்களுக்கு. ஆமா ஆமா, முதல்ல நமக்கு, அப்புறம் தான் இந்த ஃப்ரீ டெலிவரி எல்லாம். அஞ்சலி, என்னைய அசிங்கப்படுத்துறியா? அடிச்சனு வெச்சுக்கோ. ஏய் ஏய் ஏய், இருங்க. ஐயோ, ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். செல்வி, ஒரு காஃபி கொடு. ஏய், ஒரு ஆளுக்கு காலையில ஒரு காஃபி தான். உங்க 2 பேருக்கு தான் காலையில கொடுத்தாச்சுல்ல? நாங்க தான் காஃபி குடிக்கலையே. செல்வி, நீ காஃபி குடுத்தியா இல்லையா? கொடுத்துட்டேங்கய்யா. நீ கொடுத்த, ஆனா நான் குடிக்கல. குடுத்த காஃபிய குடிக்கலனா அப்போ அந்த காஃபி அப்புறம் என்ன பண்ணிய? பிடிக்கலன்னு கீழே ஊத்திட்டீங்களா, இல்ல வேண்டியவங்க யாருக்காச்சும் கொடுத்துட்டீங்களா? என்ன பேசுறீங்க? கேவலம் ஒரு காஃபிக்காக இவ்ளோ விசாரணையா? அந்த காஃபி எங்க போச்சுன்னு தானே கேக்குறாங்க. உங்க காஃபியை என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை யாருக்காவது தானம் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்காக குடிக்காம இருக்க வேண்டியதானே? என்ன நடக்குதுங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபிக்காக எல்லாரும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் காஃபி இல்ல, காஃபி. அதுல பால் இருக்கு, காஃபி தூள் இருக்கு, சக்கரை இருக்கு. அத போடுறதுக்கு கேஸ் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் மேல காஃபி போடுறதுக்கு ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏய், காஃபி சும்மா வராது, அதுக்கு உழைக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காஃபி கூட வரும். சும்மா இருந்து சாப்பிட்டா இப்படிதான், பொருளோட வேல்யூ தெரியாது. இனிமே ரேஷன் தான். ஆளுக்கு ஒரு காஃபி, 1 லிட்டர் தண்ணி, 2 இட்லி, கொஞ்சம் கெட்டி சட்னி. அதுக்கு மேல எதிர்பார்க்க கூடாது. ஐயோ, என்னங்க இது? இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. இது நம்ம வீடு தானா? இத குடும்பம் நீங்க நினைச்சாதானே இது உங்க குடும்பமா இருக்கும். நீங்க தான் லண்டனுக்கு தோண போக ஆசைப்படுதீங்களே. எதுக்கு நான்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க? எங்களை விட அவங்க தான் உங்களுக்கு முக்கியமா? அவங்க தான் முக்கியம்னா அவங்க கூட போயிட வேண்டியதானே. எதுக்கு இந்த ரெட்டை வேஷம்? ஒழுங்கா இன்னைக்கே கிளம்பிட்டா நல்லது. பேக் பண்ண ஹெல்ப் பண்ணட்டுமா, இல்ல நீங்களே கிளம்பிடுறீங்களா? பாரு, ஏர்போர்ட்ல நானே கொண்டு போய் டிராப் பண்ணவா, இல்ல ஆட்டோ கிட்ட ஏதாவது புடிச்சு தரவா? டேய் துரை, வேணா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாத. அண்ணே, என்னண்ணே காஃபிக்கெல்லாம் கணக்கு பாக்குறீங்க? ஒரு காஃபி எக்ஸ்ட்ரா கேட்டதுக்காக மொத்த குடும்பமும் சேர்ந்து எங்களை பேக்கப் பண்ணி அனுப்ப பாக்குறீங்க. என்ன பண்றது? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல. எங்களை வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, பிடிக்காத இடத்துல எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? போயிருங்க. சீதா, ஓவரா பேசுன மரியாதை இருக்காது. அண்ணே, சீதா என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? கேட்டுட்டு பேசாம இருக்கீங்க. சீதா, நீ பேசாதம்மா, நானே சொல்றேன். ஏய், இனிமே இப்படிதான் இருக்க. இஷ்டம் இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. சீதா, நீ சொல்லு. சரி மாமா, நான் சொல்லுதேன். இங்க பாருங்க, உங்களெல்லாம் வீட்டுல வச்சிருக்கிறதே தப்பு. ஏதோ கூட பொறந்துட்டோமேங்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஒழுங்கா இல்லனா அனுப்பிடுவேன்னு மாமா சொல்ல சொன்னாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வள்ளி, என்ன நடக்குது? நீ எதையும் யோசிக்காம அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம். என்னால அப்படியெல்லாம் எத்தையும் கண்டுக்காம இருக்க முடியாது. அதுக்கு ராகவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு தான் நான் இவரை வர சொல்லியிருந்தேன். வள்ளி, தட்டை மாத்தியாச்சு. ராகவனுக்கு அந்த பொண்ணு கூட தான் கல்யாணம். இப்ப போய் ஜாதகம் அது இதுன்னு சொல்லினுக்கிற. ஏன் திருப்திக்கு நான் என்னவோ பண்ணிக்கிட்டு போறேன்னா என்ன விட. என்ன ஆச்சுங்க, பாத்துட்டீங்களா? பாத்துட்டம்மா. எப்படி இது? பரவாயில்லைங்க, என்னவா இருந்தாலும் சொல்லுங்க. பொண்ணு பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஜாதகம் பார்த்திருக்கலாம். அத்தை தான் இந்த வீட்ல யாருமே பார்க்கலையே, என் பேச்சையும் கேட்கலையே. அத்தை பேசி என்ன ஆக போகுது? இப்ப என்னன்னு சொல்லுங்க. பொண்ணு ஜாதகத்துல ஒரு பெரிய தோஷம் இருக்கு. இந்த கல்யாணம் நடந்தா மாப்பிள்ளை உயிருக்கே ஆபத்து. ஐயோ, என்னது? என்ன ஜோசியர் எப்படி சொல்றீங்க? அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே நிச்சயம் பண்ண மாப்பிள்ள திடீர்னு செத்துட்டான். அது கூட இந்த தோஸ்தால் தானோ? ஆமா. எத்தனை மாப்பிள்ளை வந்தாலும் அதை கேடா முடிகிற மாதிரி ஒரு அரிதான தோஷம் இருக்கு. இந்த பொண்ணு எந்த வீட்டுக்கு வாழ போனாலும் அந்த குடும்பத்துக்கு தீரா பழி அவமானம்னு அந்த குடும்பம் சந்திக்காத பல பிரச்சனைகளை சந்திக்கிற நிலைமை வரும். நீங்க இந்த ஏரியாவுக்கே நல்லது பண்ற குடும்பம். உங்க நல்லதுக்காக சொல்றேன், யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. நல்ல செய்தியா சொல்லியிருந்தா சந்தோஷமா வாங்கியிருப்பேன். இது கெட்ட செய்தி, வேணாமா. கோயில் உண்டியல்ல போட்டுருங்க. நான் கிளம்புறேம்மா. ஐயா வரேங்க. ஐயா வாங்க. நான் கேட்டியா அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு? ராகம் உயிருக்கே ஆபத்தான். நீயே சொல்லு, இதுக்கப்புறமும் இந்த கல்யாணம் பண்ணணுமாண்ணா? ஆனா கல்யாணத்தை நிறுத்திடு. இன்னானா இன்னும் யோசிக்கிற? உனக்கு அவங்களாண்ட பேசுறதுக்கு சங்கோச்சமா இருந்ததுன்னா சொல்லு, நான் பேசுறேன். நானும் என் பொண்டாட்டியும் ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணோம். நாங்க 2 பேரும் 100 வருஷம் ஒன்னா இருப்போம்னு சொன்னாங்க. ஆனா அவ முழுசா ஒரு 15 வருஷம் கூட சேர்ந்து வாழலையே. அவ செத்து போவான்னு ஏன் எந்த ஜாதகாரன்னு சொல்ல? அதெல்லாம் பழைய கதைனா. இன்னும் அத்தையே நினைச்சுன்னு நீ பேசு. அவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பணும்னு ஒன்னும் அவசியம் இல்லம்மா. அவங்க என்ன கடவுளா? நீ தேவையில்லாம குழப்பம் பண்ணாத. பாருடா எப்படி பேசிட்டு போறாருன்னு. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. எல்லாரும் ஒரு நாள் சாவதானே போறோம். எல்லாரும் ஒரு நாள் சாவத்தாண்டா போறோம். அதுக்குன்னு இப்படி அல்ப ஆயுசுல போறதுக்கா நான் உன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அத்தை, உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். அதுக்காக ஏதாவது சொல்லின்னு இருக்காதீங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது. நாங்க நல்லா இருப்போம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒத்த புள்ளடி, எனக்கு ஒத்த புள்ள. ஆசாசியா வளர்த்தேன். அவன் செத்து பொச்ச இடத்துல ஊத்துன பால் ஈரம் கூட காயலடி. அதுக்குள்ள இந்த வீட்ல சந்தனம் மணக்க போதில்ல. ஏண்டி கண்மணி, என் பையன் தாலி கட்டிட்டு செத்துந்தா கூட அத்த வாரமே வேற கல்யாணத்துக்கு ரெடியா இருப்பீங்க போலியே. என்னங்க இப்படி அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. மா விடு, அவங்க பேசட்டும். நான் அவசரப்படுறேனா? என் வயிறு எரியுது. என் புள்ள போனப்ப கூட எனக்கு இப்படி இல்லடி. சத்தியமா சொல்றேன்டி. என் பையன் மேல காரை ஏத்திட்டு போனான்ல, அவன் செஞ்சது கூட துரோகம் இல்லடி.
ஆனா அவன் கூட சேர்ந்துக்கின்னு நீங்க எல்லாம் ஆடுறீங்க பாரு ஒரு நாடகம். அத்தை தாண்டி என்னால தாங்கிக்கவே முடியல. சீ, இப்படி ஒரு குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண நினைச்சேன் பாரு. எனக்கே கேவலமா இருக்குது என்ன நினைச்சா. என் புள்ள உன் பொண்ணு மேல எவ்வளவு உசுரே வச்சிருந்தான். உன் பிள்ளைய உயிர் நண்பனா நினைச்சான். அதுக்கு நீங்க பண்ற மரியாதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குடி. இத பாருங்க, சுத்தி இருக்கிறவங்கள எல்லாம் நினைக்க வேணாம். ஆனா யாருமே இல்லாம இப்படி நிக்கிறேனே, என்ன பத்தி யோசிச்சிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களாடி? இத பாரு கண்மணி, அவனை கட்டிக்கினே நீ நல்லா மட்டும் இருப்பேன்னு நினைச்சிடாத. என் சாபம் உன்னையும் அந்த குடும்பத்தையும் சும்மா விட்டுறாது. நீங்க எல்லாம் நாசமா போயிடுவீங்கடி. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நாசமா போயிடுவீங்க நீங்க எல்லாரும். அவங்க ஏதோ ஆதங்கத்தை கூட்டிட்டு போறாங்க. நம்ம நிலைமை ராஜேஷ்க்கும் அண்ணனுக்கும் தெரியும். இத பெருசா எடுத்துக்காதீங்க, போய் வேலையை பாருங்க. எப்படியும் அத்தையும் கொஞ்ச நாள்ல புரிஞ்சுப்பாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.